இந்தாமா. அண்ணா அண்ணா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுவீங்க, நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன மாப்பிள்ள அனிமலுக்கு அழைச்சு போயிட்டாரா? அடைச்சி போடா. இப்பவே போடாங்கிற. கல்யாணம் ஆயிட்டா கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்க மாட்டேன் தான். நீங்க மட்டும் கல்யாணம் என்ன கண்டுக்குவீங்களோ? அது வந்து வைக்கப்படுறான் பாரு. எது எப்படியோ கல்யாணம் ஆன உடனேயே எனக்கு ஒரு மரும பிள்ளைய கத்து கொடுத்துரும். போடா. அட வெக்கத்தை பாரு. மாப்பிள்ளை எப்பவுமே வெக்கப்படாத. மாப்பிள்ளை பழனிசாமி பழனிசாமி ஆச்சு. மிஸ்டர் ஜெகன், இது ஒரு சீரியஸான கேஸ். அக்கா இதயத்துல ஒரு வால்வு அடைச்சு 24 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷனுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஜெகன், உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவாவது இந்த பணத்தை வாங்கிக்க. ஏன்பா அப்படி பாக்குற? நீ கேள்வி கேட்கறதுக்கோ நான் பதில் சொல்றதுக்கோ இது நேரம் இல்ல. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அக்காவோட உயிருக்கு தான் ஆபத்து. நானே இந்த பணத்தை ஆஸ்பத்திரி கட்டியிருப்பேன். ஆனா நீ ஏத்துக்குவே இல்லையோன்னு தான் இங்க ஓடி அந்த. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. முதல்ல ஆக வேண்டியதை பாரு. நான் வரேன். என் பேட்டிய காப்பாத்துங்களே. இங்க யாருமே இல்லையா? ஓடி வாங்கல. தம்பி, என் பேட்டி நரமாச கர்ப்பிணி, வலியால துடிக்கிற தம்பி. அவ புருஷ வேலைக்கு போனவ இன்னும் வரல தம்பி. வா உள்ள வா தம்பி. தம்பி வந்து பாரு. மெதுவா. ஐயா, உடனடியா ஒரு உயிரை காப்பாத்தியாங்க. உங்க பிரசவ வேலை செய்யற ஆரம்பத்துல பொண்டாட்டி பிரசவத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணாதான் பிழைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கணவங்கிற முறையில ஆரம்பம் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னு. தயவு செஞ்சு அவனை கூட அனுப்பிச்சு வைங்கய்யா. உன்னை தவிர வேற யார் வந்து கேட்டிருந்தாலும் போனா போதுன்னு அவனை அனுப்பிச்சு வச்சிருப்பேன். இப்ப நீ வந்து கேட்கறதுனால அவனை அனுப்ப மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு. ஐயா, என் மேல உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை பழி வாங்கிறாங்க. தயவு செஞ்சு அவனை அனுப்புங்க. அனுப்ப முடியாது. போடா. போறேன். ஆனா நான் மட்டும் இல்ல, அவனை அழைச்சிட்டு தான் போவேன். எவன் தடுக்கிறேன்னு பாப்போம். உன் முன்னாடி ஹாஸ்பிடல் சீரியஸா இருக்கு. சீக்கிரம் வா. இந்த கதவை தாண்டி போறதுக்கு இங்க இருக்கிற காத்தே பயப்படும். நீ ஏமாத்திரம். நான் எதையும் தாண்டி போவேன். மறுபடியும் சொல்றேன்னு கோவப்படாத. பகல் எல்லாம் காலேஜுக்கு போற, ராத்திரி ஆனா போஸ்டர் ஒட்ட போயிடுற. இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நானும் ஏதாவது வேலைக்கு போனா. ஆரம்பிச்சிட்டோம் பல்லவியா. இங்க பாரு, என் உடம்புல கடைசி சுற்று ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சு உன்னை காப்பாத்தன தவிர உன்னை வேலைக்கு அமிச்சிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்க இருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்க. நான் சொல்றத முழுசாதான் கேளு. முழுசு வேணாம், பாதி வேணாம். நேத்துக்கு வயசு வந்த பொண்ணெல்லாம் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வாயு வயிறுமா இருக்கிறத பார்க்கும்போது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலன்னு என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? இதுக்கு மேலே நீ வேலைக்கு போய் என் மனசை புண்படுத்த நினைச்சினா நீ தாராளமா போகலாம். ஏய், பாசத்தை காட்டு, அன்பை காட்டு, சந்தோஷப்படுறேன். ஆனா பரிதாபத்தை மட்டும் காட்டாத. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா உன் அன்பை தவிர இந்த உலகத்துல நான் வேற எதையுமே பெருசா நினைக்கல. ஜெகன், அந்த அம்மா வராங்க. ஏமா, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் பொட்டி நிறைய பணத்தை கொண்டாந்து தம்பி வச்சுக்கன்னு சொல்றீங்களே. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன எங்களுக்கு சொந்தமா இல்ல எங்களை கடன் வாங்கிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, காரணம் தெரியாம நான் கை நீட்ட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஜெகன், கடன் வாங்கலப்பா, கடன் பட்டு இருக்க. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. இப்ப இதுல இருக்க பணத்தை வாங்கிக்க.
சமயம் வரும்போது பணத்தை ஏன் கொடுத்தேங்கிற காரணத்தை நீயே புரிஞ்சுக்குவ. நீங்க இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும். அண்ணா, நீயாவது இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லக்கூடாதா? எதை சொல்லி இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லுவேன்? அவன் சொன்ன மாதிரி இனிமே நீங்க இங்க வராம இருக்கிறதா நல்லது. இனிமே நான் வரலம்மா, நீயாவது வாங்கிக்க. ஆஹா, அவன் என் மேல உயிரியே வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாம நான் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா அது நான் அவனுக்கு செய்யற துரோகம். வற்புறுத்தாதீங்க. இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவன் என்ன டீஸ் பண்ணிட்டா, அவனை நானும் டீஸ் பண்ணும். என்ன பண்றது? என்னம்மா நீ காலேஜ் போல? இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க தனியா காலேஜ் போற மாதிரியா இருக்கு? அப்ப மேரேஜ் பண்ணிக்கங்க சின்னமா. ஏய், நீ உள்ள போ. என்னம்மா? என் மம்மி நான் யாரு, என் அம்மா யாரு, என் அப்பா யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரியாம ஒருத்தன் என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கா மம்மி. இதோ பாருமா, நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் மத்தவங்களும் நடந்துக்குவாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதாவது குறும்பு பண்ணிருப்ப? தெரியுமே, உனக்கு மகளை விட மத்தவங்க தான் பெருசா தெரிவாங்க. விடு. சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க அம்மாவும் பொண்ணும்? என்ன விஷயம்? வாங்க டாடி. காலேஜ்ல ஒருத்தன் அடிக்கடி லைன்ல கிராஸ் பண்றான். ஓன் லைன்ல கிராஸ் பண்றானா? அவ யாரும் சொல்ற ரேவதி, ஃபுட்பால் ஆடிடுறா. அப்படியா? உண்மையாவே நீ எனக்கு உதவணும்னு நினைச்சா எனக்காக ஒண்ணு பண்றியா? சொல்லு ரேவதி, உனக்கா என்ன வேணாலும் பண்ற. இனிமே எப்பவுமே என்னோட விஷயத்துல நீ தலையிடாம இருந்தா அதுவே எனக்கு போதும் சாமி. கட்டிக்க போறோம் எப்படி வெட்டிக்கிட்டு போறா பாத்தீங்களா? காலேஜ்ல நடந்த ஏதோ பிரச்சனைல ஆத்திரத்துல உளறிட்டு போற. ஏய், முறை பொண்ணு கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும், கவலையே படாதவா. ஆசா, மேட்னி ஷோக்கு போலாமா? ஜெகன், கேம்ஸ் ரூமுக்கு போய் உன்னுடைய டென்னிஸ் பேட் எடுத்துக்கிட்டு நேரா டென்னிஸ் கோர்ட் வந்துடு. கிட்ட வந்துடாதீங்க ஜெகன், வராதீங்க. உடம்புல ஒட்ட துணி கூட இல்லாம இருக்கேன் ஜெகன். பிரதீப் என்ன கெடுக்க பார்த்தா, உங்களை பார்த்தவனே ஓடிட்டா. உங்க சட்டையை கொடுங்க ஜெகன், என்ன காப்பாத்துங்க ஜெகன் பிளீஸ். நீ இங்கே இருமா, நான் போய் கேர்ள்ஸ் யாரை வர சொல்றேன். ஐயோ, யாராவது வாங்க, ஓடுவாங்களே, சீக்கிரமா வாங்களே, என்ன காப்பாத்துங்களே. இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க மேடம். இப்ப போய் சொல்றேன், இத சொல்ற நம்பாதீங்க. ஜெகன், யார் போய் சொல்றாங்கன்னு சட்டை இல்லாத கோலத்தை பார்த்தாலே தெரியுது. முதல்ல பிரின்சிபால் ரூமுக்கு நட. நீ ஒரு நல்ல பையனா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா காலேஜுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டாக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டாப் இட். எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. உன்னை இந்த காலேஜ் விட்டே டிஸ்மிஸ் பண்றேன். இந்த உன் டீசி, யூ கேன் கோ நவ். நீ உதவி செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லப்பா. ஆனா யாருக்கு செய்யறோங்கிறத பார்த்து செய்யணும். ஒரு சொட்டு ரத்தனாலும் சும்மாவா? பாவி பயலுக, பழத்தவளுக்குள்ள அருமை தெரியும். அடிச்சவன் கைய ஒடிச்ச அடுப்புல வைக்கும். ஏக்கா இப்படி புலம்புற? எனக்கு ஒண்ணு இல்ல, பேசாம இரு. என்னமோப்பா, நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ காலேஜுக்கு போலன்னு கூட எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. விடுஞ்சது முதல்ல ஒரு பெரிய பூசிக்காயா வாங்கிட்டு வந்து திஷ்டி சுத்தி போடணும். ஏமா, ஜெகனை பாக்கணும் ஜெகனை பாக்கணும்னு 1008 தடவை வந்துட்ட. அவன் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே. இப்ப அவரை பார்க்க வரல அங்கிள். இந்த லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ப்ளீஸ் அங்கிள். கொண்டா. இந்த லெட்டர் மட்டும் அவர் வாங்கி பார்த்தாருன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பாக்குறேன்னு சொல்லி அனுப்புவாரு. இந்தப்பா நம்பர் 5 சப்பார்டினேட் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. ரேவதி, கொஞ்சம் இருங்க சார். இது அந்த பொண்ணு மூஞ்சில விட்டுறீங்க சார். அவன் அந்த லெட்டரை படிச்சு பார்க்காமலே கிழிச்சு கொடுத்துட்டான் சார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க போயிட்டு வரோம். ஓகே மேடம். எப்படியம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என் தம்பி எப்படி இருக்கான்?
எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காமா. எத்தனையோ தடவை பார்க்க போனேன், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்டா. அவனை நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவங்கிட்ட உண்மை என்னன்னு நான் சொல்றேன். என்னம்மா பில்லெல்லாம் கட்டிட்டியா? வந்துட்டேம்மா. வா போறேன். தேங்க்யூ. ஏன்பா குழந்தை மாதிரி அழற? உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்த அடுத்த நிமிஷம் நீங்க வந்துட்டக்கா. உன் பக்கத்துல இருந்ததை என்னால பாத்துக்க முடியல. உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியலக்கா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எனக்கு என்ன வேணாலும் ஆறுதல் சொல்லலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த தம்பிக்கும் வரக்கூடாதுக்கா. நான் என்னைக்கு வெளியே வந்தாலும் சரி, நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த லட்சுமி அம்மாவை நான் சும்மா விட போறதில்ல. உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பழனிசாமிய பேசி முடிச்சதே அந்த லட்சுமி அம்மா தான். என்னக்கா சொல்ற? என் ஆபரேஷன் செலவுக்கு உண்மையிலேயே உதவணும்னு நினைச்சுதான் அந்த அம்மா உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா என்ன லட்சுமி, மனசுக்குள்ள இருக்கிற மருமகனை மாளிகையில உட்கார வைக்கணும்னு பணம் கொடுத்துட்டு வர்றியா? அடடா வெத்து போச்சு பாரு, தொடச்சுக்கோ தொடச்சுக்கோ. லட்சுமி, ராமாயண காலத்துல ஒரு கூனி கேள்விப்பட்டிருப்பியே நீ?